நம்ம நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா, அதாவது இட்லி வந்து நல்லா பஞ்சு போல வர்றதுக்கு உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். பொதுவாகவே இட்லி செய்யறது ரொம்ப சுலபம் தான். ஆனா சில பேருக்கு சில நேரங்கள்ல சொதப்பல் வந்து ஏற்பட்டுரும். அந்த சொதப்பல்களை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தான் முக்கியமா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா இது வந்து பிகினர்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ நம்ம எப்படி சாஃப்டான இட்லி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து அரிசி கடையில கேளுங்க, இட்லி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, பொன்மணி அரிசி, குண்டுமணி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி கூட நீங்க கேட்டு வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதுவே நீங்க ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய அரிசியா இருந்தாலும் தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா நான் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த ஆழாக்கால அரிசி எடுத்திருக்கேன். உங்க வீட்டுல கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் இல்லைன்னா கப்பை பயன்படுத்தி கூட நீங்க அடுத்தடுத்த அளவுகளை வந்து அளந்துக்கலாம். இதுல 4 ஆழாக்கு போல அரிசி சேர்த்திருக்கேன். அரிசி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், உங்களுக்கு நல்லா குண்டு குண்டா இருக்கும். இது வந்து புழுங்கல் அரிசி. இப்ப இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 முறை நல்லா அலசிக்கிங்க. இதுவே நீங்க ரேஷன் அரிசி பயன்படுத்த போறீங்க அப்படின்னா நல்லா ஒரு 5 ல இருந்து 6 முறை அலசிட்டு தண்ணியை வந்து கீழே ஊத்திருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததா முக்கியமா உளுந்த வந்து இது கூடவே ஊற வைக்காதீங்க. அதாவது அரிசி ஒரு 5 மணி நேரம் ஊறணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க 1 மணிக்கு அரிசி ஊற வைக்கிறீங்க மதியம் போல அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 3 மணி போல உளுந்த வந்து நீங்க ஊற வைக்கணும். உளுந்து வந்து நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதுவே வந்து நீங்க கருப்பு உளுந்து பயன்படுத்திக்கலாம். கருப்பு உளுந்துல முழு உளுந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த உடைச்ச உளுந்து, அதாவது தோல் உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, உடைச்ச உளுந்து வந்து பயன்படுத்திக்கணும். அதுவும் இதே அளவுகளில் எடுக்கலாம். கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். உளுந்து வந்து இந்த ஆழக்குல அந்த தலை வெட்டின மாதிரி எடுக்கணும். ஆனா அரிசி வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் கட்டின மாதிரி எடுத்திருப்பேன். அதாவது அரிசியை வந்து அந்த தலை வெட்டின மாதிரி இல்லாம கோபுரம் கட்டின மாதிரி எடுத்திருப்பேன். கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன். மறுபடியும் வீடியோவை ரிப்ளை பண்ணி பாத்துக்கங்க. அதாவது 4க்கு 1 பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பங்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 பங்கு உளுந்து எடுத்தீங்கன்னா அந்த இட்லி நல்ல மெது மெதுன்னு நல்லா சாஃப்டா சூப்பரா வரும். இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 முறை அலசிக்கங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே ஊற வச்சிருங்க. உளுந்து ஒரு 2 ல இருந்து ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஊறுற மாதிரி பாத்துங்க. ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்துதான் உளுந்து ஊற வைக்கும் போதே ஒரு பவுல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் எதுக்காக சேர்க்கிறோம்னா, இதே மாவுல நீங்க தோசையும் ஊத்தலாம். தோசை ஊத்தும் போது தோசை நல்லா சிவந்து வரும், சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இட்லி நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா வரதுக்கும் இந்த வெந்தயம் வந்து உதவும். சேர்த்துட்டு இதுலயும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஊற வச்சிருங்க. அரிசி ஊற வைக்கும் போதே உளுந்தையும் ஊற வைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டா ஊற வச்சு அரைச்சு பாருங்க. ரொம்ப அருமையா சூப்பரா வரும். ஸோ இது ஒரு டிப்ஸு. இப்போ பாருங்க, அரிசி நல்லா ஊறிடுச்சு. 5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. அதே மாதிரி உளுந்தும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரைண்டர்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம வெறும் உளுந்து மட்டுமே நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. எப்பவுமே அரிசியை ஃபர்ஸ்ட் அரைக்க கூடாது, உளுந்தை தான் ஃபர்ஸ்ட் அரைக்கணும். அப்பதான் உளுந்து மாவும் நல்லா பூத்து பொங்கி எழும்பி வரும். அதுக்கு தான். இப்போ இது கூட வெந்தயத்தையும் அப்படியே சேர்த்துக்குங்க. தண்ணியில எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் உளுந்து மட்டுமே சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஓட விட்டுக்குங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். எடுத்த உடனே எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு சில பேர் வந்து உளுந்து அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கும் போதுதான் உளுந்து மாவு தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும், பூத்து நல்லா பொங்கி வரவே வராது. அதே மாதிரி உளுந்து அரைக்கிறீங்க அப்படின்னா உளுந்து ஊற வச்ச தண்ணியே வந்து பயன்படுத்துங்க. வேற தண்ணி மேக்சிமம் பயன்படுத்தாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த உளுந்துல தண்ணி அளவு கரெக்டா உங்களுக்கு சேர்க்க தெரியல அப்படின்னா, நல்ல தண்ணி வந்து ஐஸ் கியூப் ட்ரேல வந்து ஊத்தி வச்சுக்கோங்க. அப்பப்ப, அதாவது உளுந்து சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஒரே ஒரு ஐஸ் கியூப் மட்டும் போடுங்க. அந்த கிரைண்டர் ஓடும் போது உளுந்து வந்து சூடாகாம இருக்கும் ஐஸ் கியூப் சேர்க்கும் போது. அது மட்டும் இல்லாம மாவும் நல்லா பூத்து பொங்கி வரும். உங்களுக்கு தண்ணி அளவுகளும் வந்து பாத்தீங்கன்னா சரியா கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை வந்து கீழே ஊத்திராம அரிசி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கங்க. அப்பதான் இட்லி வந்து நல்ல வெண்மையா நல்ல மல்லிகைப்பூ போல இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன் இல்லையா, அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சேர்க்கிறேன் இல்லையா, அதுக்கு பதிலா நீங்க ஒரு ஐஸ் கியூப் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல உளுந்து நல்லா பூத்து பொங்கி எழும்பி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. இருந்தாலும் அங்கங்க ஒரு நொறுநொறுப்பு தன்மை இருக்கு. நல்ல மைய அரைய விடுங்க உளுந்த மட்டும். இப்ப சரியா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா பூத்து பொங்கி எழும்பி வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி நல்ல திக்காவும் கிடைச்சிருக்கு பாருங்க. இப்ப இத ஒரு பாத்திரத்துல அப்படியே மாத்தி வச்சிடலாம். அடுத்ததான் இதுல நம்ம அரிசி சேர்த்தலாம். அரிசி சேர்க்கும் போது தண்ணி தாராளமா சேர்த்துட்டே சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரிசி மாவு அரைக்கிறது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. நீங்க வந்து அப்பவே வந்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை ஓட விட்டுட்டு போய் உக்காந்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துல அரிசி வந்து நல்லா மஞ்சிரும். ஏன்னா நல்லா ஊறி இருக்கும். 5 மணி நேரம் ஊறி இருக்கு, நல்லா ஊறி இருக்கும். சூப்பரா வந்து அந்த 10 நிமிஷத்துல நல்லா அரைப்பட்டு வந்துடும்.
அப்பப்ப தண்ணி தெளிச்சு விட்டுக்குங்க. அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவளும் சேர்த்துட்டு ஊற வச்சு அரைச்சனா இன்னும் நல்லா வெண்மையா இருக்கும், நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ரேஷன் அரிசி பயன்படுத்துறீங்கன்னா கொஞ்சமா ஜவ்வரிசியும் கொஞ்சமா, அதாவது ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியும் அவளும் சேர்த்துட்டு நீங்க அரைச்சு பாருங்க, இன்னும் நல்ல வெண்மையா சூப்பரா சாஃப்டா இருக்கும். கண்டிப்பா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அரிசி மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப மையா அரைக்க கூடாது, கொஞ்சம் ஒரு சின்ன நொறுநொறுப்பு, அதாவது ஒரு சின்ன ரவை பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் நொறுநொறுப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோசை வார்க்கும் போது சரியா வராது. நான் இன்னைக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இது வந்து இட்லிக்கும் பயன்படுத்திக்கலாம், தோசைக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாவு அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு சின்ன நொறுநொறுப்பு தன்மை இருக்கிற மாதிரி பாத்துங்க. அப்பதான் அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா வரும். இப்ப அரிசி மாவு அரைஞ்சிடுச்சு, இதையும் நான் எடுத்து எட்ட வச்சுக்க போறேன். இப்ப எல்லாம் ஒன்னோட ஒண்ணுதான் இருக்கு. இதுல தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு மேக்சிமம் பயன்படுத்துங்க. உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா கைவிட்டு கடைஞ்சு விடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை வந்து கிடைக்கும். மாவு எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். அப்பதான் பொங்கி வரும். நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரைண்டர்ல வந்து உப்பு சேர்த்துட்டு அரைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி கரண்டி பயன்படுத்தி மாவு மட்டும் கலந்து விடுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கையை பயன்படுத்தி கலந்து விடும்போது தான் அந்த ஒரு இயற்கையான பாக்டீரியாக்கள் வந்து உருவாகி அந்த ஒரு புளிப்பு தன்மையை கொடுத்து இட்லி வந்து நல்லா சாஃப்டா வரும். இது வந்து நான் இன்னைக்கு 2 பிரிச்சு வச்சிருக்கேன், மாவு மேல பொங்கி வந்துடும் சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க விடணும். இப்ப காலையில பார்க்கலாம், மாவு நல்லா மேலெழும்பி வந்திருக்கு பாருங்க. இத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே அப்படியே எடுத்து இட்லி வந்து ஊத்துவாங்க. அந்த மாதிரி ஊத்தக்கூடாது. ஏன்னா மேல வந்து வெறும் உளுந்து மாவு மட்டும் தான் இருக்கும். ஊத்தும் போது இட்லி நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இட்லி கொஞ்சம் ஆறுன பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே தட்டையா ஆயிடும், நல்லா இருக்காது. அதனால கீழே அரிசி மாவு வந்து தங்கிடும். அதனால நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இட்லி கொத்துல வந்து ஊற்றணும். இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன், மாவு வந்து சேர்த்துடலாம். ஒரு கரண்டி, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் இல்லைன்னா மேல் தட்டில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். எப்பயும் போல இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன், இதையும் வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான டிப்ஸ், எப்பவுமே இட்லியை வந்து, அதாவது நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கல மாவு வெளியில தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல இட்லி வந்து வெந்துடும். ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. சில பேர் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேக வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இட்லி வந்து ரொம்ப நேரம் வேக ஹார்ட் ஆயிடும், கல்லு மாதிரி ஆயிடும். அதனால அதை மட்டும் ஒரு தடவை பாத்துங்க. இதே மாவு நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மறுநாள் பயன்படுத்த போறீங்கன்னா நான் சொல்றேன் அந்த டிப்ஸ். அப்ப அந்த மாதிரி இருக்குன்னா மாவு எப்படி இருந்தாலும் அந்த கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். அப்ப வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்ப சரியா ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை நம்ம திறந்து பார்த்தலாம். இப்ப பாருங்க, இட்லி நல்லா சாஃப்டா நல்ல வெண்மையா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதை உடனே எடுத்துடக்கூடாது, அதாவது தட்டை எடுத்து எட்ட வச்சிருங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. சூடா எடுத்தீங்கன்னா அப்படியே தட்டுல வந்து ஒட்டிட்டு இருக்கும், இட்லி வந்து நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் ஆற விட்டு ஓரங்களை அப்படி எடுத்து எடுத்தீங்கன்னா சூப்பரான சாஃப்டான நல்ல பஞ்சு போல இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. இது கூட வேர்க்கடலை சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாத்தோடையும் அருமையா இருக்கும். இதே மாவுலே நான் உங்களுக்கு ஒரு தோசையும் ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து கரைச்சிக்கங்க. ஏன்னா அதே கெட்டி மாவோட ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடை மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஊத்துனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல மெலிசா ஊத்தலாம், மொறுன்னு சூப்பரா தோசை ரெடி ஆயிடும். ஒரே மாவுல ரெண்டுத்தையும் நம்ம பண்ணலாம். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி எவ்வளவு சாஃப்டா ஸ்பாஞ்சியா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா அழுத்தும் போது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும், முக்கியமா பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி நிறைய சொதப்பல் வரும். நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி இட்லி வரல அப்படின்னா கண்டிப்பா ஜவ்வரிசியும் அவளும் சேர்த்து பயன்படுத்துங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க, இன்னும் நல்லா சாஃப்டா சூப்பரா கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.